ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். லென்டில் டோஃபு குழம்பு. அதாவது அந்த காரச்சாரமான நம்ம டோஃபு எப்படி பண்ணுவோம் அதே போல் நம்ம பருப்பு வகையில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான்னா எப்பொழுதுமே நமக்கு குழம்பு பண்ணும்போது இல்லைன்னா நம்ம அப்படியே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதோட பல வகையான காய்களும் சேர்த்து கூட பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா லென்டில் டோஃபு எப்படி தயார் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு பல வகையான பருப்போட ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அதனுடைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் உங்களுக்கு கேரட் வேணுன்னா கேரட்டு சொரவி போட்டுக்கோங்க. என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டு அதோடு சேர்ந்து அரைச்சிடணும். அதை அரைச்சிட்டு அதை வெறுமனை ஒரு தட்டில் எண்ணெயை தடவி ஸ்ட்ரீம் பண்ணிக்கணும். அது நல்லா அந்த ஸ்ட்ரீமரில் வெந்ததுக்கப்புறம் அதை சதுர சதுரமாக மைசூர் பாக் கட்டிகளாட்ட, டோஃபு கட்டி, சீஸ் கட்டியாட்ட குட்டி குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ ஒரு கையளவு எடுத்து வெஜிடபிளோடு சேர்ந்து அதை வதக்கியும் சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு டயட்டுக்கு நல்லது. சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ளட் ப்ரெஷர்காரங்க இதெல்லாம் அரிசி அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லியோட விதை, தேங்காய், வெங்காயம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் எப்பொழுதுமே நம்ம கொத்தமல்லி விதை நிறையா வறுபடலைன்னா அதை நம்ம அரைக்கிறக்கும் போது நமக்கு தொண்டையில் சிக்கிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை வதக்கிட்டு அதில் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா சாதாரண பால் கொஞ்சம் விட்டு வேக வச்சுருவேன். தக்காளி அதெல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக வெந்து கிடச்சிடும். அப்புறம் கொஞ்சம் அதில் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா அரைச்சி அதை விழுதாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நம்ம வேறொரு அதுலேயே அந்த வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெங்காயம், கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் எடுத்து வச்சு அந்த லென்டலோட பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி அந்த விழுதை போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சா அருமையான பருப்புருண்டை குழம்பு இதே மாதிரி தான். ஆனால் நம்ம எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் லென்டில் டோஃபுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிற காலத்தில் இந்த மாதிரி அதோடு சேர்ந்து லென்டில் அரைக்கும் போதே நிறைய வெஜிடபிள் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி டோஃப் போட்ட வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காய்கறிகள் கிடைக்காதப்போ அழகாக எடுத்து வறுத்து புளிக்குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழம்பாகவும் அரைச்சி விட்டும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அருமையான ஃபுட் டிப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட்டாயம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஃபுட் டிப்பு, இந்த லென்டில் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கட்டாயம் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.